எல்லாவற்றையும் உண்டாக்கி தேவன் அது நல்லது என்று கண்டார். வேதத்திலே நாம் பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்லது என்று கண்டார் என்று சொல்லி அந்த இடத்திலே பார்க்க முடிகிறது. அவர் ஜாதி ஜாதியாக காட்டு மிருகங்களும் நாட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளையும் படைத்து அவர் நல்லது என்று சொல்லி அவர் பார்த்து அதை படைத்ததை நாம் பார்க்க முடியும். இந்த நாட்களிலே நாம் நம் குடும்ப வாழ்க்கையிலே எது நல்லது என்று சொல்லி ஏதாவது நம்ம செய்தது உண்டா என்று ஒன்று சிந்தித்து பாருங்கள். நாம் வீடு வைத்திருக்கிறோம், அதை 4-5 தடவை அதை இடித்து அதை குறைத்து கொஞ்சம் கொஞ்சமா மறுபடியும் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு மனிதனுக்கு திருப்தி அல்ல, நல்லது என்று நமக்கு ஒரு நாளும் தெரிவதில்லை. ஒவ்வொரு காரியங்களும் நாம செய்து கொண்டே இருக்கிறோம். அதை நன்மையான காரியமா செய்வதற்கு தேவ சமூகத்திலே நம்ம அர்ப்பணிக்கிறோமா? இல்லை. ஏன்னா தேவன் ஒருவரே தான் நல்லதை அவர் நல்லது என்று கண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லதை கண்டு செய்கிற தெய்வம் ஒரே ஒரு தெய்வம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் நம்ம தொழில் காரியங்களிலும் எல்லா காரியத்தையும் நம்ம நல்லது என்று சொல்வதற்கு ஏதாவது இருக்கிறதா? ஒன்றுமே இல்லை. ஏன் வாழ்க்கையிலே ஒன்றுமே இல்லை? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில இல்லை. அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நல்லது என்பது இல்லாமல் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டோமானால், உண்மையாகவே ஏற்றுக்கொண்டோமானால், ஆண்டவர் நம்மளை நல்லது என்று கண்டு நன்மையான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் தொழில்களிலும் குடும்ப வாழ்க்கையிலும் அவர் நல்ல காரியங்களை செய்ய உங்களை அவர் நேசிக்கிறபடியினால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்களை நல்ல காரியங்களை செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அவர் நல்ல காரியங்களை செய்கிற தேவன். இந்த பூமியிலே காட்டு மிருகங்களும் நாட்டு மிருகங்களும் படைத்து அவர் நல்லது என்று கண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கலானால் உங்க வாழ்க்கையிலும் அவர் நன்மை காரியத்தை செய்யாம விடுவாரோ? இல்ல. கர்த்தர் அதை நன்மை காரியங்களை செய்து உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தொழில் காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வியாதியா இருக்கிறீர்களா? வியாதியை சுகமாக்கி அவர் நல்லது என்று காண அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வீடுகளிலே பிரச்சனைகள், போராட்டங்கள், இந்த தொழிலே வருமானங்கள் வராதபடி தடை செய்து கொண்டிருக்கிறதா? எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி அதை நன்மையானதை செய்ய, நல்லது என்று கண்டு அவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரோடு அர்ப்பணிங்கள், அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் உங்கள் தொழில் காரியங்களும் எல்லாத்திலையும் அவர் நல்லது என்று கண்டு நன்மையான காரியத்தை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் இந்த